மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உலக கிரிக்கெட்டில் இந்திய அணிகளின் சாதனைகள். சரி, கிங்காகவும் குயினாகவும் இருந்து கலக்கிட்டு இருக்கிற இந்திய கிரிக்கெட் அணிகள் தொடர்பான அந்த சாதனைகள் தொடர்பான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, 2023ஆம் ஆண்டில் ஒரு நாள் போட்டிக்கான அந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சரியா இந்தியாவில் நடைபெற்றது. அதில் ஆஸ்திரேலியா அணியிடம் இந்தியா தோல்வியடைந்து 2ஆம் இடத்தை பெற்றது. சரி, அது ஒரு சாதனை தான். ஓகேவா? இது தவிர அடுத்த பட்டியல் வரிசை பாருங்கள், ரொம்ப பெருசாக 2024ஆம் ஆண்டில் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆடவர் அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க. ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையிலான அணி. சரிங்களா, அது ஒரு சாதனை. அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி ODI ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டியில் உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹர்மன் பிரீத் சிங் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி. சரிங்களா, அதே 2025ஆம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த கிரிக்கெட் போட்டியிலையும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தபடியாக 2026ஆம் ஆண்டில் அண்டர் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான அந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒன் டே ஃபார்மேட்டில் நடந்த அந்த வேர்ல்டு கப்லையும் இந்திய ஆடவர் அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இது தவிர நிறைய சாதனைகள் 2025ஆம் ஆண்டில் இந்திய ஆடவர் அணியும் சரியா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்தில் 2026ஆம் ஆண்டில் சரியா உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற அந்த 2020 உலகக்கோப்பை சரி அந்த கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு தலைமையேற்று சரியா இந்தியாவின் கேப்டனாக இருந்தவர் சூரியகுமார் யாதவ் அவர்கள். இதன் மூலம் 2020 கிரிக்கெட்டில் 3 முறை இந்திய அணி உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, ஒன் டே வேர்ல்டு கப்பில் 1983 கபில் தேவ் அவர்கள் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. 2011 ஒன் டே வேர்ல்டு கப்பில் MS டோனி அவர்கள் தலைமையிலான இந்திய அணி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இனாகுரல் எடிஷன் ஆஃப் அந்த T20 சவுத் ஆப்பிரிக்காவில் 2007ஆம் ஆண்டில் நடைபெற்றது. அதுலேயும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2020 இந்திய ஆடவர் அணி 3 முறை உலக சாம்பியன். ஒன் டே வேர்ல்டு கப்பில் 2 முறை இந்திய அணி வேர்ல்டு சாம்பியன். சரியா, மகளிர்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் அண்டர் 19 ஆடவர் மகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டிராஃபியும் அதிகபட்ச லெவலில் இந்திய அணி வின் பண்ணி எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியா தான் வேர்ல்டு லெவலில் அதிகப்படியான எண்ணிக்கையில் உலக கோப்பைகளை வின் பண்ணி சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரி, 2020 ஒன் டே எல்லாம் சேர்த்து. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் அதிகப்படியான டிராஃபியை வின் பண்ணது நம்முடைய இந்திய அணி தான். சரியாமா, இன்றைய பதிவிற்கான கேள்வி, சமீபத்தில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சரிங்களா இறுதிப் போட்டி எந்த மைதானத்தில் நடைபெற்றது? இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தவர் யார்? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.